Hi everyone. இன்னைக்கு நம்ம 12th accountancyல chapter 2 accounts for not profit organization. இந்த சாப்டர்ல இருக்க தியரி கொஸ்டின் 2 மார்க் அண்ட் 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. State the meaning of not for profit organizations. அதாவது not for profit organization ஓட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Some organizations are established for the purpose of rendering service to the public without any profit motive. First point என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆர்கனைசேஷன் இப்போ நம்ம வந்து கம்பெனி ஒரு ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த இது என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்டரிங் சர்வீஸ். அதாவது அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து அவங்களோட மோட்டிவா எய்மா வைக்காம அவங்க என்ன பண்றாங்க, சர்வீஸை வந்து பப்ளிக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி ஆர் பிசினஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட மோட்டிவ் என்னவாதான் இருக்கும், பீப்புள்ஸ்க்கு வந்து பப்ளிக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் மட்டுமே இருக்குமே தவிர அவங்க வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணி அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் என்னன்னு சொல்றாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. தீஸ் ஆர்கனைசேஷன் ஆர் கால்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க ப்ராஃபிட்டை மோட்டிவா வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க எதுக்காக அந்த இப்போ நார்மல் ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு இருக்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்போ இந்த மாதிரி வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்க ஒரு சர்வீஸை மோட்டிவா வச்சு மட்டுமே அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா பப்ளிக்கு சர்வீஸ் பண்றது தான் அவங்க வந்து அவங்களோட மோட்டிவா வச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். It is a summary of cash and bank transactions of not-for-profit organization prepared at the end of each financial year. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இதை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். அந்த எண்டில் வந்து இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரும் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யாரு? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இது என்ன சொல்றாங்க, ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் பிகின்ஸ் வித் த ஓப்பனிங் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். இது ஃபர்ஸ்ட் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க்ல ஏதாச்சும் கேஷோ இல்ல நம்ம கையில கேஷாவோ இருந்தா அதை தான் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங்கா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் லெகசி. லெகசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A gift made to a not-for-profit organization by a will is called a legacy. அதாவது என்ன சொல்றாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நமக்கே விருப்பம் வந்து நம்மளா முன் வந்து என்ன பண்றோம், கிஃப்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அததான் என்னன்னு சொல்றாங்க, லெகசி அப்படின்னு. ஒரு ஃபண்ட் மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அததான் லெகசி அப்படிங்க. இப்ப அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், நான்
இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நாங்க ஸ்பான்சரா எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு நம்மளோட வில் மூலியமா நம்ம போய் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, லெகசி அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ கேபிட்டல் ரிசிப்ட். இது வந்து ஒரு கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமௌண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர். ஓகேவா. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பே வச்சுக்கலாம். அதுல இருக்கவங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்க மெம்பர்ஸ் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து சம் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த அதுக்காக பே பண்றாங்களே, அதனால ரிசீவ் ஆகுற அமௌண்ட் தான் என்னன்னு சொல்றாங்க, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ கேபிட்டல் ரிசிப்ட். இதுவும் என்னதான் சொல்றாங்க, கேபிட்டல் ரிசிப்ட். இட் இஸ் நான் ரெக்வயரிங் இன் நேச்சர். ஓகேவா. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க. Give 4 examples for a capital receipts of not for profit organization. கேபிட்டல் ரிசிப்டுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல. ஆல்ரெடி இப்பதான் லாஸ்டா நம்ம 2 கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சோம், லெகசி பத்தியும் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ பத்தியும். ரெண்டுமே எதை பத்தி இருந்தது, கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அது ரெண்டத்தையும் நம்ம இப்ப இங்க போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்தது சேல் ஆஃப் பிக்சட் அசட். இது என்னன்னா, கேபிட்டல் ரெசிப்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளோட ரெசிப்ட், அவருக்கு வர இன்கம் தான் என்னன்னு சொல்றாங்க, கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சேல் ஆஃப் பிக்சட் அசட். ஓகேவா. பிக்சட் அசட்டை வந்து நம்ம வித்தோம் அப்படின்னா அந்த யாரோட அசட்டோ அந்த அவருக்கு ஒருத்தருக்கு தான் மட்டும் போகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது லெகசி நம்ம பார்த்துட்டோம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீயும் அதே மாதிரி தான். அவங்க லைஃப்காக அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் லைக் இன்சூரன்ஸ் மாதிரி அவங்க பே பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு தான் போகும். அடுத்து என்டோன்மெண்ட் ஃபண்ட். இந்த 4ம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6th ஒன் பாருங்க. Give 4 example for revenue receipt of not for profit organization. ஓகேவா. இப்ப என்ன பண்றாங்க, ரெவன்யூ ரெசிப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ரெவன்யூ ரெசிப்டுக்கு ஏதாச்சும் 4 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்சட் டெபாசிட். ஓகேவா. நம்ம என்ன பண்றோம், ரெவன்யூ ரெசிப்ட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருள் மூலியமா நமக்கு வர ரெசிப்ட். ஓகேவா. பிக்சட் டெபாசிட்ல நம்ம பேங்க்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஒரு பல்கான அமௌண்ட் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ரிசீவ் ஆகுது. ஓகேவா. அப்ப நம்ம ரெவன்யூக்கு நம்மளோட அமௌண்ட்டுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்கோம். ஸோ அந்த இதுக்கு என்ன பண்றாங்க, அதுல இருக்க ஓல்டு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சேல் பண்ற மூலியமா நமக்கு காசு வருது. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதோ ஒரு இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 4ம் தான் என்னன்னு சொல்றாங்க, ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதோட 2 மார்க் வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ன 2 மார்க் பார்த்தோம், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட மீனிங் பார்த்தோம். ஓகேவா. அப்படின்னா என்னது, அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும், பப்ளிக்கு சர்வீஸ் பண்றதுதான் அவங்களோட மோட்டிவ். அவங்களோட எய்ம் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது கிடையாது. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொன்னோம், ஆர்ட், கல்ச்சர், தென் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ். இது எல்லாமே தான் வந்து அதுக்குள்ள எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து செகண்ட் ஒன் என்ன பண்ணாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்ன, சாரி ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்னது, அது கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அதுல வராது. ஓகேவா. அந்த இதுதான் என்னன்னு சொல்றாங்க, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். நமக்கு கேஷ் வந்து உள்ள வந்துச்சு, நமக்கு நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு ரெசிப்ட், நம்ம பே பண்றோம் அப்படின்னா அது நமக்கு பேமெண்ட். ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்றோம், எவ்வளவு அமௌண்ட் பே பண்றோம், லாஸ்டா நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றதா என்னது, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். அடுத்து லெகசினா என்னன்னு பார்த்தோம். அடுத்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீனா என்னன்னு பார்த்தோம். இப்போ கேபிட்டல் ரெசிப்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ரெவன்யூ ரெசிப்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4 எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்கும் பார்த்தாச்சு. ஓகேவா. இதோட 2 மார்க் வந்து ஃபினிஷ். அடுத்தது 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. வாட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்ன? இட் இஸ் த நாமினல் அக்கௌண்ட். இது வந்து நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னும் போது என்ன ஆகும் நமக்கு? நாமினல் அக்கௌண்ட்ல உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் படி என்ன எழுதிப்பாங்க? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா? அப்ப கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இங்க வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகேவா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இது வந்து என்னது? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் ரிலேட்டிங் டு அ பர்டிகுலர் இயர். இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க? நம்ம கம்பெனி சர்ப்ளஸ்ல இருக்கா இல்ல டெபிசிட். சர்ப்ளஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்ல ப்ராஃபிட்டா, டெபிசிட்னா லாஸா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து எதை மாதிரி தான் இதுவும் இருக்கும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்லி ரெவன்யூ, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம்ஸ் ஆர் ரெக்கார்டட். ரெவன்யூ, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் என்ன ஆகும்? இங்க ரெக்கார்ட் ஆகும். மற்றபடி கேபிட்டல், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம இங்க கொண்டு வரக்கூடாது. டிப்ரிசியேஷன் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஆல்சோ ரெக்கார்டட். ஏதாச்சும் நம்ம அசட் டிப்ரிஷியேட் ஆயிருந்தாலோ இல்ல நமக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பில்ஸ் ஆர் ஏதாவது ஒரு இது அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்தாலோ அதையும் நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல எதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது? கேபிட்டல், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் வந்து இதுல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் வந்து வராது. இதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங்கே வராது அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. State the difference between receipts and payment account and the income and expenditure account. Difference between receipts and payment account, income and expenditure account. ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் receipts and payment account அண்ட் 3 காலமா பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். இது வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா என்னன்னு சொன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ்லாம் இதுல இன்க்ளூட் ஆகும். இது வந்து ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் என்னது? கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், கேஷ் ரிசீவ் ஆகுறது, கேஷ் வந்து வெளியே போறது, இது எல்லாமே வந்து இதுல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேசிக்ஸ் பாருங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ கேஷ் சிஸ்டம். இது வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்ன்றாங்க? கேஷ் தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்யூரல் சிஸ்டம். இது வந்து கேஷை வந்து பேஸ் பண்ணி இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல நமக்கு என்ன ஆகும்? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இருக்கும். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அதெல்லாம் வராது. நம்ம டைரக்டாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேர் இஸ் நோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. நேச்சர் ஆஃப் ஐட்டம்ஸ். நேச்சர் ஆஃப் ஐட்டம் இட் கண்டைன் ஆக்சுவல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். என்ன சொல்றோம்? ஆக்சுவலா இப்ப நம்ம பிசினஸ்ல நடக்கக்கூடிய அமௌண்ட் உள்ள வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அது நமக்கு ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட் சைட் போடுவோம். பேமெண்ட் நம்ம பே பண்ணோம்னா அது பேமெண்ட் சைட்ல போடுவோம். இட் கண்டைன் ஒன்லி ரெவன்யூ, எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ். எக்ஸ்பென்சஸும் இன்கம்ஸும் மட்டும்தான் இதுல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. How annual subscription is dealt with in the final account of not for profit organizations. The annual அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஃபைனல் அக்கௌண்ட்ல எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஓகேவா? அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The annual subscription is dealt with in the final account as of following as treatment in income and expenditure account, treatment in balance sheet. ஓகேவா? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னாலே என்னென்னது வரும்?
ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும், பேலன்ஸ் ஷீட் வரும். ஓகேவா? அதாவது நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் எப்படின்னு தான் சொன்னோம், ஜஸ்ட் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடுவோம். ஸோ அதனால இங்க இதுல ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் எல்லாமே இன்கம் சைட், பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நமக்கு ரிசீவ் ஆகுறது தான். ஓகேவா? அதனால இன்கம் சைட்லாம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பை சப்ஸ்கிரிப்ஷன். பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது லெஸ் subscription for the previous year, subscription for the subsequent year. ஓகேவா? லாஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு முந்தின வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது எதை ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். இப்ப இது ரெண்டத்தையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப அதுல என்ன பண்ணணும், இப்ப கரண்ட் இயர்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு அமௌண்ட் வரும். அதுல என்னதை ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க, ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதாவது கரண்ட் இயர் வர வேண்டிய அமௌண்ட்டை லாஸ்ட் இயரே கொடுத்துருப்பாங்கல்ல அட்வான்ஸா முன்னாடியே, அதை தான் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதையும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட் பண்ணி வர அமௌண்ட் தான் என்னது, கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன், how the following items are dealt within the final accounts of not for profit organizations. இந்த மூணு இதுவும் எப்படி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணுவோம், விற்கிறோம், சேல் பண்றோம். கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சச் ஆஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷனரி, மெடிசன் எக்ஸெட்ரா ஆர் கன்சியூம்டு டியூரிங் த இயர். ஓகேவா? கன்சியூம் மீன்ஸ் நம்ம என்ன பண்றோம், வாங்குறது. ஓகேவா? வாங்கி அதை யூஸ் பண்றோம். ஓகேவா? அதுதான் என்னென்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வாங்குவோம், ஸ்டேஷனரி அண்ட் மெடிசின்ஸ் இதெல்லாம் வாங்குவோம். அந்த கன்சப்ஷனுக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீனா என்னன்னு பாருங்க, அமௌண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ். ஆல்ரெடி சொன்னோம், இது 2 மார்க்ஸ் நம்ம படிச்சோம்ல, அங்க இருக்க மெம்பர் என்ன பண்ணுவாங்க, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீக்காக சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுதான் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளப்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப்ல உள்ளவங்க ஒரு மெம்பர், அதுல இருக்க ஒரு மெம்பர் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீக்காக ஒரு அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு. இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட்னா என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷனோட இன்கம், தனி நபரோட வருமானம். ஓகேவா? இட் இஸ் நான் ரெக்வயரிங் இன் இன்கம் இன் நேச்சர். இது நான் ரெக்வயரிங் இன் நேச்சர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஒன், tournament fund. If there are any specific funds such as tournament fund, prize fund, etc. அதாவது டோர்னமெண்ட் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது இது பண்றதுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்கல்ல. இப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கிளப்ல என்ன நடக்கும், மோஸ்டா ஸ்போர்ட்ஸ் போதே டோர்னமெண்ட், காம்படிஷன்ஸ் இந்த மாதிரிதான விஷயங்கள் தான் நடக்கும். ஓகேவா? அப்ப டோர்னமெண்ட் சும்மா வச்சு இது பண்ண மாட்டாங்க, அதுக்கு எதுக்காக வைப்பாங்க, ஏதாச்சும் ப்ரைசஸ் இல்லை ஏதாச்சும் ஃபண்ட் கொடுக்கறதுக்காக தான் கொடுப்பாங்க. அததான் டோர்னமெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட செகண்ட் லெசனோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 2 மார்க்ஸ் ஒரு 6 2 மார்க் இருக்கு, தென் 3 மார்க் ஒரு 4 3 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.